2 தலைப்பான விளையாட்டை பார்த்துட்டோம். அதில் ஒன்று ராஜா ராணி, ஒன்று நம்ம ஜோடி சேர்க்கறது, ஜோடி கார்ட்ஸ் எடுக்கிறது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய நம்ம விளையாட்டு டிக்கின்னு சொல்லக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டு குறைஞ்சது 4 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த விளையாட்டில் இது கார்ட்ஸ் வச்சுக்கூடிய விளையாடுற எந்த விளையாட்டும் கிடையாது. சாதாரண ஒரு பேப்பரில் நம்ம பேரோ இல்லை ஏதாச்சும் நம்பரோ பூ பேரோ ஏதாச்சும் ஒரு பேர் எழுதி 3 அனுப்பிச்சிடணும். ஜோடி எல்லாத்துக்கும் சேரணும். அந்த வகையில் சேர்த்து யாருக்கு ஜோடி சேருதோ அவங்களும் டிக்கி வைக்கணும். அதில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னா, இது மாதிரியா சாதாரண பேப்பரை எடுத்துக்கிறோம். அதில் என்ன செய்ய ஒயிட்டாக இருக்கிற இந்த பகுதியை மட்டும் யூஸ் பண்ண முடியும். இந்த பகுதியை நல்லா பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டோம். ரைட்டா, இந்த இடத்துல இதில் பேர் எழுத போகிறோம். ஏதாச்சும் ஒரு பேர் எழுதிக்கிறோம். இதில் ஒரு பேர் எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு நல்லா இது மடக்கி வச்சுக்கிறோம். நம்ம எடுத்துக்கிட்டு 4 தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு 3, மொத்தம் 4 பேத்துக்குண்ணா. நான் 3 12 வேணும். இது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்காண்டி எடுத்திருக்கோம். 12 இது எடுத்து பேர் எழுதி 3 பேராக ஜோடி எழுதி இது மாதிரி நம்ம செட்டு குளிக்கு போடுறோம். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு 3 வருது. 3 வருதுன்னா அவன் என்ன செஞ்சுக்கணும், எடுத்து 1 2 3 அவருக்கு என்ன வெவ்வேறு பேராக வரும். அப்போ என்ன செய்யணும்னா, அவர் எடுத்துக்குவாப்பில் ஜோடி அவ்வளோது ஜோடி வச்சுக்கிட்டு, அடுத்தது இப்போ என்னுடைய டைம் வரும்போது நான் என்ன செய்வேன், அடுத்த ஆளுக்கு இப்படி ஒத்திட்டு அடுத்த ஆளுடைய தொடையில் வச்சு விளாடலாம். சின்ன பிள்ளைய தான் விளாட்றது ஜட்டி, இல்லைன்னா தரையில் வச்சு. அவர் என்ன செய்வார், நம்ம சைடு உள்ள சைடு வைப்பாப்பில் 2 பேரும் ஒரே நேரத்தில் சீட் எடுப்போம். நம்ம சீட்டை அவர் எடுப்பார், அவர் சீட்டை நம்ம எடுப்போம். நமக்கு 3 சேர்ந்துச்சுன்னா நம்ம டிக்கின்னு சொல்லி தரையில் அடிக்கணும். இல்லை அவருக்கு சேர்ந்துச்சுன்னா அவர் டிக்கின்னு அடிப்பார். இல்லைன்னா அவர் அடுத்தடுத்து கொடுத்து விடுவார். அப்படியே அடுத்த ரவுண்டு வரும். அடுத்து சீடு என்ன செய்வோம், நமக்கு ரவுண்டில் யாரும் அடிக்கலாம் 2 நமக்கு வரும். நம்ம என்ன செய்யும், நமக்கு எந்த கடை சிங்கிளாக இருக்கோ அந்த கடை அந்த சீட்டை சிங்கிளாக உள்ள பேர் உள்ள தான் நைஸாக அடிப்போம். அவர் நம்ம சீடு வைப்பார். அதை நம்ம என்ன செய்வோம், எடுத்து ஜோடி சேர்ந்துச்சுன்னா பார்ப்போம். ஜோடி சேர்ந்து அடிப்போம். இல்லைன்னா ரொட்டேட் வைப்போம். யாராச்சும் ஒரு ஆள் அடிச்சுட்டாங்கன்னா டிக்கின்னு சொல்லிட்டு தரையில் தட்டுவாங்க. தரையில் கை வைப்போம். அவங்க 2வது யார் கை வைக்கணும், 3வது 4வது 5வது 6வதுன்னு கை வைக்கணும். எத்தனை பேரும் அதுக்கு மேலே வைப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிக்கின் சீட் அடிக்கிறதுக்கு 1000 பாயிண்ட்டும், அதுக்கு மேலே கை வைக்கிறாருல டிக்கி இல்லாமல் ஃபஸ்ட்டு அடித்தாலுக்கு மேலே 2வது அடிக்கிறவருக்கு 800 பாயிண்ட்டு, 3வது 700, 600, 500ன்னு சொல்லிட்டு பாயிண்ட் போடுவோம். இந்த பாயிண்ட் செய்வோம். நம்ம எப்படி திருடன் போலீஸில் பேர் எழுதி ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆட்டையும் பாயிண்ட் போடுறோமோ அதுவும் சேம் டிட்டோ தான். பாயிண்ட்டை என்ன சொல்ல ரெகுலராக ஒவ்வொரு ஆட்டையும் முடிச்சா இந்த ஆட்டை அவர் அடிச்சுட்டாரா, மறுபடியும் என்ன செய்ய எல்லோரும் தங்களோட சீட்டு கையில் இருக்கிற சீட்டு இந்த சீட்டை என்ன செய்யணும் போட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துன்னு ஒரு ஆள் மொத்தமாக வாங்கி குளிக்கி போடுவாப்பில். அதை நம்ம ஒரு ஆள் எடுத்துட்டு பழைய மாதிரியே வரும். இதில் யார் அதிகமான பாயிண்ட் வர்றோமோ அவர் தான் வின்னர். இப்போ இந்த விளையாட்டு என்னென்னா மழை நேரங்களில், இது நம்ம மழை காலகட்டம், இந்த நேரங்களில் வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய அது பேரண்ட்ஸு பிள்ளைகளோட சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஒன்றும் வராது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து விளாட்ற விளையாட்டு. இப்படிப்பட்ட விளையாட்டு விளையாடணும். நம்ம என்ன அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வில் மற்ற புதிய விளையாட்டுகளை நம்ம சொல்லுவோம். நன்றி.